வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். நம் தோட்டத்தை ஒரு சின்ன வீடியோ முழுசையும் எடுக்கிறேன். மழை மேகமாக இருக்கு. நேற்று நைட்டும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுக்கு இந்த செடிங்கெல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. கொடி, புடலை கொடி, இஞ்சி, மஞ்சள் வகை, டிசம்பர் பூ, வெற்றிலை வள்ளிக்கிழங்கு செடி, மஞ்சள் பூசணி செடி, இத்தனை செடிகள் நம்ம மாடி தோட்டத்தில் செழிப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, இவ்வளோ அழகாக, பசுமையாக இன்றைக்கி இருக்கிறது இன்னொரு நாளைக்கு இருக்கிறதில்ல. அதனுடைய தோற்றம் மாறுபடுது. செடிங்க இலைகள் பழுக்கிறது, வெயிலுக்கு வாடி போகிறது, இதெல்லாம் நடக்கும். அதனால தான் இப்படி எடுத்து வைக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலான்ட்டு. நேற்று அந்த செடி செம்ம அடி கொடுத்தேன். காய் வைக்க மாட்டேன்னு இருக்கு. வைக்கலன்னு வெட்டி போட்டுருவான். எனக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மாதுளை பறித்து சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட்டு. இதெல்லாம் வீடியோவுக்கு தெரியாது. கீழே இருக்க இந்த செடி, இந்த மஞ்சள் படம் எம்ட்டு ஒரு தொட்டிக்குள்ளே, ஒரு பேகுக்குள்ளே இருக்கிற வளர்ச்சியாக இது அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மாத்துளி இதில் ஒரு 4-5 காய் காய்ச்சிருக்கோம். நாட்டு மாத்துளையாது புளிச்சிக்கிறதுக்கு சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது சுண்டை தன்னால் முளைச்சிது. போன வருஷம் நிறைய காய வச்சிச்சு, அப்புறம் காஞ்சது. அதுவே அப்புறம் மறுபடியும் துளிர்த்து மறுபடியும் காய் வைக்கிற ஸ்டேஜுக்கு பூ வச்சுக்கிட்டு வந்திருக்கு. இது நம்ம தோட்டத்தின் இதுதான். இன்னும் இங்கெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் பழைய செடிங்க, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இது எகிப்து கீரை. விதைக்காக விட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பூச்சி அட்டாக் பண்ணுது. ஆனால் சரியான டேஸ்ட்டுங்க அந்த கீரை, சான்ஸே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டக்கூடியதுன்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கெல்லாம் தந்துருக்காங்க பாருங்கள். அருமைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.